இந்த வீடியோவில் ஃப்ரைட்பர்க் புக்கில் இருக்கக்கூடிய செக்ஷன் 1.4 லீனியர் காம்பினேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதில் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ்னா என்ன, ஸ்பேன் ஆஃப் அ சப்செட் எஸ் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, எப்போ ஒரு செட்டு எஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் முதல்ல அப்படின்னா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள்ல தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் வின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எஸ் ஒரு நான் எம்டி சப்செட்டாக இருந்ததுன்னா ஒரு வெக்டர் வி இன் வியை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, if there exists a finite number of vectors u1 u2 un அப்படிங்கிற வெக்டர்ஸ் எஸ்லேருந்து எடுக்கிறோம், a1 a2 எட்ஸெட்ரா an fலேருந்து எடுக்கிறோம். எடுத்து அந்த வெக்டரை வின்னு எடுத்தோம் இல்லையா, முதல்ல வெக்டரை அதை இந்த மாதிரி எழுதினோம்னா இதுக்கு பேர் தான் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் u1 எட்ஸெட்ரா un. அண்ட் இந்த a1 எட்ஸெட்ரா an இருக்கு இல்லையா, அவங்கள என்னன்னு கூப்பிட்டோம்னா த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி லீனியர் காம்பினேஷன். ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ எனக்கு ரெண்டு வெக்டர் தான் கொடுத்துருக்காங்க, v1 v2 கேபிட்டல் வியில். ஒரு எக்ஸ் அப்படிங்கிற வெக்டரை அதனுடைய லீனியர் காம்பினேஷனாக நான் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு α1 v1 பிளஸ் α2 v2. வேற α1 போட்டுக்கலாம், a1 போட்டுக்கலாம், β1 போட்டுக்கலாம். இதெல்லாம் ஸ்கேலர்ஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். a1 a2 எஃப்லேருந்து எடுக்கிறோம். அந்த v1 v2 அப்படிங்கிறது எனக்கு இந்த செட்டு எஸ்ஸில் 2 எலிமெண்ட் எடுத்து நான் எழுதுறேன். ஸோ அப்போ இந்த செட்டு எஸ்ங்கிறது ஃபைனைட் செட்டாக தான் இருக்கணுமான்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த வெக்டர்ஸ் வந்து நான் எடுக்கும் பொழுது அதை நான் ஃபைனைட் கலெக்ஷன் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஒரு வெக்டரை அந்த ஃபைனைட் செட்டோட ஃபைனைட் செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனாக எழுதுறதுன்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ எஸ் ஃபைனைட்டாக இருக்கணும்னு கிடையாது, இட் இஸ் ஒன்லி அ நான் எம்டி சப்செட். இப்போது வாசிப்போம். லெட் வி பி அ வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் எஸ் அ நான் எம்டி சப்செட் ஆஃப் வி. A vector v in V is called a linear combination of vectors of S if there exists a finite number of vectors u1 etc. un in S. So S non-empty subset தான் சொல்றாங்க. ஆனா finite number of vectors நம்ம Sலேருந்து நம்ம எடுக்கிறோம். அண்ட் கரஸ்பாண்டிங்காக ஸ்கேலர்ஸ் ஒரு a1 etc. an in Fலேருந்து எடுத்து அந்த விஐ இப்படி எழுதினோம்னா அப்போ நம்ம வியை என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி வெக்டர்ஸ் u1 எட்ஸெட்ரா un அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி இஸ் அ லீனியர் காம்பினேஷன். இந்த a1 எட்ஸெட்ரா anலாம் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி லீனியர் காம்பினேஷன். இப்போ விங்கிறது R3ன்னு எடுத்துட்டோம்னா v1 v2 அப்படின்னு 2 வெக்டர் R3ல எடுக்கிறோம். R3ல இருக்கிறதெல்லாம் ஆர்டர் ட்ரிப்ளெட். ஸோ இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு வெக்டரை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 v2ன்னு எழுத முடியுமா அப்படின்னா எஸ், அது வந்து 2 times v1 plus -4 into v2. இது எப்படி நம்மளா எழுதிட்டோம், இதை சிம்பிளிஃபை பண்ணாக்கா 2 times இதில் 2 times v1 அப்படிங்கிறது என்னது 2 into 1 2 3. அப்போ இது 2 4 6. இது வந்து 2 4 6 நமக்கு கிடைக்குது. அடுத்தது -4 into v2, -4 into v2, -4 into 1 0 1. அப்போ இது -4 0 -4. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். தட் இஸ் 2v1 plus -4 times v2. இதை பண்ணோம்னா -2, இது ரெண்டுத்தையும் ஆட் தானே பண்ணுறோம், 6 -4 2. அப்போ இந்த வெக்டர் நமக்கு கிடைக்குது. சரி, அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளா எழுத முடியுமா? ஒரு 2 வெக்டரை கொடுத்து
ஏதோ ஒரு வெக்டர் கொடுக்குறாங்க நமக்கு. அந்த பிங்கிற அந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ஏதோ ஒரு வெக்டர் கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு v1 v2 அல்லது v1 v2 v3 இந்த மாதிரி ஏதோ வெக்டர்ஸையும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த v இதனுடைய லீனியர் காம்பினேஷனா எழுத முடியுமா அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லீனியர் காம்பினேஷன் நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்துருக்கோமான்னு பார்த்துருக்கோம். இப்போ எல்லோ கலரையும் ப்ளூ கலரையும் அதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் நமக்கு கிடைக்கும். அந்த கிரீன்ல நிறைய ஷேட்ஸ் இருக்கு. அது எப்படி மாறுதுன்னா நிறைய எல்லோல இருக்கிற ஷேட்ஸ் நம்ம மாத்த அதே மாதிரி ப்ளூல இருக்கிற ஷேட்ஸ் மாத்த கிரீனோட ஷேட்ஸும் மாறி நமக்கு கிடைக்கும். ஸோ எத்தனை பங்கு இந்த மாதிரி ஒரு கலர் எனக்கு வேணும்னா எத்தனை பங்கு எல்லோ கலரும் எத்தனை பங்கு இந்த ப்ளூ கலரும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ரங்கோலிலாம் நீங்க போடும்பொழுது கூட அதுல நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்குறீங்களா. ஸோ தட்ஸ் அ லீனியர் காம்பினேஷன். இப்போ பர்டிகுலரா இப்போ ஒரு எல்லோ ஒரு 16 டைம்ஸ் அந்த இதுவும் ப்ளஸ் ஒரு 11 பங்கு இந்த கலரையும் நம்ம ரெட் கலரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆரஞ்சு. இந்த மாதிரியான ஆரஞ்சு கலர் ஷேட்ஸ் மாறுறச்சே எவ்வளோ பங்கு நம்ம எடுக்கிறோமோ கரஸ்பாண்டிங்காக தான் நமக்கு அது வரும் ஆரஞ்சு. ஸோ அதே மாதிரி காஃபி வென் யூ ட்ரிங்க் அதில் ஒரு 3/4 பங்கு பால் 1/4 பங்கு டிகாக்ஷன் அப்படின்னு போடும் பொழுது எனக்கு ஒரு கப்பு ஒரு காஃபி எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கிவன் 2 வெக்டர்ஸ் எப்படி 2 வெக்டர் எனக்கு கொடுத்தாச்சுன்னா இன்னொரு வெக்டரை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி கிவன் 2 வெக்டர்ஸ் எப்படி எழுதுறது, என்ன ப்ரொசீஜர், அது மாதிரி எல்லா இடத்துலையுமே எழுத முடியுமா இல்லைன்னா எழுத முடியாது, அது எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராது அப்படிங்கிறது அதையும் எக்ஸாம்பிள நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எனக்கு R2ல நாம இருக்கோம். பிங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் R2. அதுல 2 வெக்டர் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. v1 ஒரு v2. v1ங்கிறது இது, v2ங்கிறது இது. இப்போ இந்த இன்னொரு வெக்டர் ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 5, 8. இந்த எக்ஸ நான் இந்த வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷனை எழுத முடியுமா? a1 v1 பிளஸ் a2 v2 அப்படின்னு நான் லீனியர் காம்பினேஷனா எழுதணும்னு எடுத்துட்டேன்னா இந்த a1 a2 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ போன இதுல we had இப்போ இந்த இடத்துல நமக்கு 2 times v1 minus 4 times இந்த 2 and minus 4 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு இதை நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் a1 into v1 plus a2 into v2 is equal to x. இந்த x நம்ம எடுக்கிறோம். இப்போ காம்பனண்ட் வைஸ் அடிஷன், காம்பனண்ட் வைஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அதை யூஸ் பண்ணோம்னா a1 plus 2 times a2 அதை எழுதிட்டோம். அதே மாதிரி இது minus a1 plus 3 times a2 equal to இந்த ஆர்டர் பேர் 5, 8. அப்போ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை இதனுடைய ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கும் செகண்ட் காம்பனண்ட்டை இந்த செகண்ட் காம்பனண்ட்டுக்கும் ஈக்குவேட் பண்ணோம்னா இது கிடைக்கும். இதை நம்ம இப்போ இதுதான் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாக்கா எப்படி இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்தா we know how to solve it. அப்போ ரெண்டுத்தையும் இதை நான் கூட்டினேன் அப்படின்னா 5 times a2 இது 2 கேன்சல் ஆயிட்டு 13ன்னு வருது. அப்போ a2ங்கிறது 13/5. அப்போ a2ஓட வேல்யூ கிடைச்சதுன்னா அந்த a2 வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்லயோ அல்லது இந்த ஈக்குவேஷன்லயோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது a1ஓடது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்றோம் அப்படின்னா a2 நமக்கு தெரியும். ஸோ 5 minus 2a2 நான் போடுறேன். அப்போ a1
minus 2 times a2 அப்படிங்கிறது 13/5. ஸோ 26/5. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 1/5. அப்போ minus 1/5 times இந்த first vector plus 13/5 into this second vector. இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா இந்த 58 வரும். ஸோ இந்த போன எக்ஸாம்பிள்ல இதை நம்ம அப்படியே கொடுத்துருந்தோம். இதுல எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாலினாமியல். ஸோ இங்க வந்து பாலினாமியல் ஸ்பேஸ்ல இருக்கும். ஸோ நம்மளுடைய V3 அப்படிங்கிறது பாலினாமியல் ஸ்பேஸ். ஸோ அப்போ அந்த அதுல ஒரு கியூபிக் எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கோம். அதை வந்து இந்த ரெண்டு பாலினாமியலோட லீனியர் காம்பினேஷனா எழுதுறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா இத வந்து இந்த பாலினாமியல்ல இதனுடைய லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும். ஆனா இன்னொரு பாலினாமியலுக்கு எடுத்துட்டோம்னா அது இதால எழுத முடியாது அப்படிங்கிறது நம்ம சொல்ல போறோம் இதுல. ஸோ இப்போ இதை ஒரு f of x இது g of xன்னு எடுத்துட்டோம்னா எப்படி எழுதுறோம்னு பாருங்க. இதுதான் இந்த given பாலினாமியல். இந்த இதுதான் f of x, இது g of x. ஸோ a into f of x plus b into g of x should be this அப்படின்னு நான் ப்ரெசியூம் பண்ணேன்னா அந்த ஏவையும் பியையும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ a plus 3b நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேட்டிங் கலெக்டிங் தி லைக் பவர்ஸ் அதை கலெக்ட் பண்றோம். எக்ஸ் கியூப் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் கலெக்ட் பண்றோம், எக்ஸ் கான்ஸ்டன்டா. அதுக்கப்புறம் ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் லைக் பவர்ஸ் அதை போடும்பொழுது இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஏ அண்ட் பி நமக்கு கிடைக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா சால்விங் தி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்குது, a minus 4 b2. இதை வந்து நீங்க a plus 3b is equal to 2. ஸோ இதை வந்து -3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. -3a minus 9b இது ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். நம்ம இது இந்த இதை கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். பட் இதை பார்த்தீங்கன்னா இதை -3 times நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இது கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனும் ஒண்ணுதான். அப்போ நம்ம அப்போ எனக்கு இருக்கக்கூடியது இந்த 3 ஈக்குவேஷன் தான். இதுல இருந்து ரெண்டு அன்னோன் தான். ஸோ 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன் இருந்தாலும் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணோம்னா a ஈக்குவல் டு -4 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம ஏங்கிற இடத்துல இதை போட்டுட்டு பிங்கிறதுல 2 அப்படிங்கிற அந்த நம்பரை நம்ம போட்டோம்னா தென் யூ வில் ஹாவ் திஸ் டு பி த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் this polynomial is a linear combination of இது அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு பதிலா இன்னொரு பாலினாமியல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாலினாமியலை இந்த மாதிரி நம்மளால எழுதும் பொழுது அதே ப்ரொசீஜர் தான். ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ் போட்டு இதெல்லாம் போட்டோம்னா ஏவை எலிமினேட் பண்றோம். அந்த ஏ அண்ட் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா B4ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இன்னொரு இந்த இதுலயே இன்னொரு ஈக்குவேஷன் அந்த ஏ அண்ட் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறச்சு அது வந்து நமக்கு வந்திருக்கிற 4 ஈக்குவேஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படி இல்லாம இருந்ததுன்னா அப்போ நமக்கு அந்த சொல்யூஷன் அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல b ஈக்குவல் டு 4 இது சால்வ் பண்ணி வருதுன்னா அதை சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது ஐ எம் கெட்டிங் தட் 0 ஈக்குவல் டு 17 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது. ஸோ அப்போ தட்ஸ் அது 0 ஈக்குவல் டு 17ங்கிறது ஒரு தவறான ஒரு சமன்பாடு. அப்போ நம்மளால இந்த மாதிரி இந்த ஒரு பாலினாமியலை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இந்த ரெண்டுத்தையும் எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியலை. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 2a plus 6b is equal to 6. இது வந்து -2a minus 5b
equal to minus 2 as such. அப்போ add பண்ணனா எனக்கு b is equal to 4. So we have got b is equal to 4. Then இப்போ இந்த b equal to 4 இதுல substitute பண்ணனா a plus 4 into 3, so 12 equal to 3 ன்னு வருது. அப்போ a is equal to 3 minus 12, so minus 9. அப்போ a is equal to minus 9, b is equal to 4 அப்படின்னு நான் இதுல நான் substitute பண்ணும் பொழுது இப்போ a is equal to minus 9, அப்போ இது 27 வருது. Minus b is equal to 4, so minus 36. So when you subtract, do you get that to be? இதையும் சப்ட்ராக்ட் பண்ணா இது வரணும் இல்லையா? அப்போ வரலையே. ஸோ அதே மாதிரி இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன் அப்படின்னா a is equal to minus 9. அப்போ this is 45, b is equal to 4 minus 16. So there also this is not equal to 7. ஸோ அங்கேயும் நமக்கு வரல. அடுத்தது இந்த b வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ a வந்து minus 9, so 18 plus 45. ஸோ எங்கே போட்டாலுமே அந்த a வேல்யூ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நம்மளுடைய வேல்யூ ஈவன் இந்த b வேல்யூ இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுதும் வேற வேற நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளால இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாம இருக்கிறதுனால இந்த a and b, ஏன்னா கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அது ஆல்ரெடி பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அதில் இந்த ரேங்க் எல்லாம் வச்சு படிக்கும்பொழுது ரேங்க் ஆஃப் ஏ coefficient matrix should be equal to rank of augmented matrix equal to number of unknowns. ரெண்டு சேமா இருந்து number of unknowns இருந்ததுன்னா தான் யூனிக் சொல்யூஷன். ரெண்டு ஈக்குவலா இருந்து less than the number of unknowns இருந்ததுன்னா infinite number of solutions. Rank of A not equal to rank of augmented matrix இருந்ததுன்னா நோ சொல்யூஷன். அப்போ நோ சொல்யூஷன் இல்லாம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த கேஸ் அந்த கேட்டகரியில ஃபாலோ ஆகுது. அதனால நம்மளால எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷன் ஏல கேள்வி கேட்கலாம். இது இதனுடைய லீனியர் காம்பினேஷனாக இருக்குமா இருக்காதா, இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கேஸ்ல அது இருக்கு. ஸோ அப்போ இதை இதனுடைய லீனியர் காம்பினேஷனா எழுது அப்படின்னு அந்த மாதிரி செக்ஷன் ஏல கேள்விகள் கேட்கப்படலாம். இப்போ நம்ம அடுத்தது ஸ்பேன் அப்படிங்கிறதான டெஃபினேஷன் நம்ம பார்க்க போறோம். Let S be a non-empty subset of a vector space V. The span of S denoted by span within bracket S. So span S னு நம்ம சொல்லிக்கலாம். Is the set consisting of all linear combinations of the vectors in S. So linear combination எடுக்கும்பொழுதே நம்ம என்ன சொல்லிட்டோம்னா எஸ்ல நிறைய வெக்டர்ஸ் உட்கார்ந்துருக்கும். It need not be a finite set. It is just a subset of the given vector space V. அதனுடைய சப்செட்டா தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் எவ்வளோ இருக்கலாம், ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், நிறைய இன்ஃபினிட்டாகவும் இருக்கலாம். ஆனால் லீனியர் காம்பினேஷன் நான் எடுக்கும்பொழுது அந்த எஸ்ங்கிறதுலேருந்து ஒரு ஃபைனைட் கலெக்ஷனை எடுத்து தான் நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் போடுவோம். ஸோ the span of Sங்கிறது is the set consisting of all linear combinations of the vectors in S. ஸோ அதுதான் என்னுடைய span S. இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் எஸ் நான் எம்டி சப்செட்னுட்டு. இப்போ எஸ் வந்து ஒருவேளை எம்டி செட்டா இருந்ததுன்னா எஸ் ஒருவேளை எம்டி, ஏன்னா எம்டி செட் இஸ் ஆல்சோ எ சப்செட் ஆஃப் வி ஒன்லி. அப்போ அந்த கேஸில் ஸ்பேனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் தி எம்டி செட் வந்து சிங்கிள்டன் ஜீரோ அப்படிங்கிறது இதை வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க. இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் நல் செட், அது வந்து சிங்கிள்டன் ஜீரோ. ஆனால் நம்ம ஸ்பேன் எஸ்ன்னு நம்ம சாதாரணமாக நம்ம பண்ணும்பொழுது யூ கன்சிடர் எஸ் டு பி நான் எம்டி சப்செட்டுன்னு தான் எடுத்து ஆரம்பிக்கிறோம். அப்போ எம்டி செட் வந்ததுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்தது, அதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேன் ஆஃப் எம்டி செட் இஸ் சிங்கிள்டன் ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் you are going to have
the theorem, the span of any subset S of a vector space V is a subspace of V that contains S. ஸோ ரெண்டு இது நம்ம விஷயம் இதில் சொல்ல போகிறோம். ஒன்று, தி ஸ்பேன் ஆஃப் எனி subset S of a vector space is a subspace. span of a subset வந்து நம்ம span S ன்னு குறிக்கிறோம். இது என்ன சொல்லணும்னா சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு ரெண்டாவதுல என்ன சொல்லணும் அப்படின்னா எனி சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. இப்போ டபிள்யூன்னு ஏதோ ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இஃப் டபிள்யூ இஸ் எனி சப்ஸ்பேஸ், டபிள்யூ இஸ் எனி சப்ஸ்பேஸ் அப்படின்னா விச் கண்டெய்ன்ஸ் எஸ் அப்படின்னா தென் இந்த டபிள்யூ வந்து ஸ்பேன் ஆஃப் எஸ்ஸையும் இட் ஹாஸ் டு கண்டெயின் அப்படின்னு சொல்லணும். ஸோ டபிள்யூ கண்டெயின் ஸ்பேன் ஆஃப் எஸ். அப்போ யூஸ்வல் ப்ரொசீஜர் என்னன்னா இது ஒரு செட்டு இது ஒரு செட்டுன்னும் பொழுது இதுல ஒரு எலிமெண்ட்டை எடுத்து அதே எலிமெண்ட் இங்கேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம்னா தென் அந்த பார்ட்டு வந்துடும். ஸோ ரெண்டு சப்டிவிஷன் இதுல இருக்கு. ஒன்று ஸ்பேன் ஆஃப் எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ். இதையும் செக்ஷன் ஏல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்பேன் ஆஃப் எஸ் இஸ் சப்ஸ்பேஸுன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி, இந்த ஸ்பேன் ஆஃப் எனி சப்செட்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் எம்டி செட்டு நான் எம்டி செட்டு அப்படிலாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. சப்செட்டுன்னு ஜென்ரலாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம கேசஸை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ எஸ் எம்டி செட்டாக இருந்தால், எஸ் நான் எம்டி செட்டாக இருந்தால், அப்போ கேஸ் 1ல் எஸ் எம்டி செட்டாக இருந்ததுன்னா என்னுடைய ஸ்பேன் ஆஃப் தட் இஸ் சிங்கிள்டன் 0. அப்போ என்னுடைய சிங்கிள்டன் 0 அப்படின்னு வர்றதுனால இந்த ஸ்பேன் நமக்கு தெரியும். சிங்கிள்டன் 0 இஸ் ஆல்வேஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. அப்போ ஸ்பேன் ஆஃப் திஸ் எம்டி செட் becomes a subspace and that contains S and is contained in any subspace of V. ஸோ நான் எந்த ஒரு செட்லேயும் நல் செட் உட்கார்ந்துருக்கோம். அதனால இந்த பார்ட்டும் நமக்கு அந்த அதையும் நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியுது. இப்போ எஸ் வந்து எம்டி செட்டாக இல்லாமல் இருந்தால் தென் எஸ் கண்டெய்ன்ஸ் அ வெக்டர் இசட். ஸோ 0 இன்டு இசட் வந்து 0 அப்படின்னு வந்ததுனால எனக்கு இந்த 0 அப்படிங்கிற எலிமெண்ட் ஸ்பேன் ஆஃப் எஸ்ல இருக்கு. இப்போ ஒரு சப்கலெக்ஷன் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா நம்ம 3 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஒன்று, 0 அந்த சப்கலெக்ஷன்ல இருக்கணும். அந்த சப்கலெக்ஷன் இந்த இடத்துல ஸ்பேன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஸ்பேன் எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா 0 அதுல இருக்குன்னு சொல்லணும். 2 எலிமெண்ட் எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஒய்ன்னு அந்த அந்த 2 எலிமெண்டோட சம் அடிஷன் ஷுட் பி தேர், அதுவும் இருக்கணும். அடுத்தது ஒரு ஸ்கேலார் டைம்ஸ் அதை எடுத்துட்டோம்னா அதுவும் இதில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்பேன் எஸ் அப்படிங்கிறத சப்ஸ்பேஸ்ன்னு சொல்றதுக்கான கண்டிஷன்ஸ். அப்போ எஸ் நான் எம்டின்னு எடுத்திருக்கோம். எஸ் கண்டெய்ன்ஸ் எ வெக்டர் இசட். ஸோ அப்போ நான் எம்டிங்கிறதுனால ஒரு வெக்டர் எடுக்கிறோம், அதை இசட்னு குறிக்கிறோம். அப்போ 0 இன்டு இசட் 0ன்னு ஐ கேன் இது மாதிரி நம்மளால எழுத முடியும். அப்போ லீனியர் காம்பினேஷனா இருக்கிறதுலாம் தான் ஸ்பேன் எஸ்ல உட்காந்துருக்கு. அப்போ இந்த 0ங்கிறது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இசட். அந்த ஸ்கேலார் எங்கேருந்து எடுக்கிறோம்னா எஃப்ல இருந்து எடுக்கிறோம். அது என்னவா எடுக்கிறோம்னா 0. ஏன்னா 0 இதுல இருக்குன்னு நான் சொல்லணும். இந்த இடத்துல இந்த 0 அப்படிங்கிறது வெக்டர் 0, இந்த 0ங்கிறது ஸ்கேலார் 0. ஸோ அப்போ எனக்கு இந்த 0 வெக்டர் பிலாங்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் எஸ்ங்கிறது ட்ரூ. அடுத்து 2 எலிமெண்ட் எக்ஸ் ஒய்ன்னு ஸ்பேன் எஸ்ல எடுக்கிறோம். அப்போ டெஃபினேஷன் படி எக்ஸை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி வெக்டர் சே u1 எட்ஸெட்ரா யூஎம் அண்ட் ஒய்யை வந்து ஏன்னா எஸ்ல இவ்வளோதான் வெக்டர்ஸ் இருக்கணும்னு நம்ம சொல்லலை. அதுலேருந்து ஃபைனைட் கலெக்ஷன் மாத்திரம் நம்ம எடுக்கிறோம். அந்த ஒரு கலெக்ஷனை u1 எட்ஸெட்ரா யூஎம், இன்னொன்று v1 எட்ஸெட்ரா vn. அப்போ எக்ஸை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u1 எட்ஸெட்ரா யூஎம், ஒய்யை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 எட்ஸெட்ரா vn எழுதுறோம். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இதனுடைய சம் ஆஃப் தீஸ் டூ அது வருது. ஸோ அதே மாதிரி இப்போ இது வந்து மறுபடியும் லீனியர் காம்பினேஷனால நம்மளால
இதில் எஸ்ஸில் இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் எழுத முடியுது அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை, அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்பேன் ஆஃப் எஸ்ஸில் இப்போ உட்காந்துக்கும். இப்போ ஃபார் எனி ஸ்கேலார் சிஎக்ஸ் அப்படிங்கிறது CA1 U1 plus CA2 U2 and so on CAM UM. இது வந்து நம்ம axioms in capital V அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ மறுபடியும் CA1 C ஸ்கேலார் A1 ஸ்கேலார்னா CA1 ஸ்கேலார் தான். அப்போ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் U1 etc. UMனு நம்மளால எழுத முடியுது. அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ஸ்பானஸில் உட்காந்துருக்கு, சிஎக்ஸும் ஸ்பானஸில் உட்காந்துருக்கு. ஸோ ஸ்பான் எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. நான் இப்போ ரெண்டாவது பார்ட்டில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா W contains S. இதுலயே இந்த பார்ட்டில் தட் கண்டெய்ன்ஸ் எஸ், எஸ்ஸும் அதில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பார்ட்டுக்கு போகணும். எஸ்ங்கிறது அதில் இருக்கு. ஃபர்தர் மோர் இஃப் V belongs to S, தென் அந்த V எப்படி நம்ம எழுதுறோம்னா 1 into V. அப்போ இது லீனியர் காம்பினேஷனா எது இருக்கோ அதெல்லாம் போய் ஸ்பேன்ல போய் உட்காந்துக்கும். ஸோ ஸ்பேன் எஸ், அப்போ V belongs to S implies V belongs to span S. அப்படின்னா span S contains, span of S contains S. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது பார்ட்டு. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போனோம்னா நம்ம W அப்படிங்கிற ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் V containing S அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஸ்பேன் ஆஃப் எஸ் இந்த டபிள்யூக்குள்ள உட்காந்துருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு W in span of S எடுக்கிறோம். தென் இந்த W as the form, இந்த W இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச கதை. W1 etc. WKங்கிறதெல்லாம் வந்து வெக்டர்ஸ் இன் S. அதுக்கப்புறம் C1 etc. CK எல்லாம் ஸ்கேலார்ஸ். இப்போ S வந்து W இருக்குன்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. W contains S, அது given. ஸோ அப்போ W1 etc. W2 and so on WK அது எங்க இருக்கும்னா Wல இருக்கும். ரைட். இப்போ இந்த Wங்கிறது சப்ஸ்பேஸ். அப்போ லீனியர் காம்பினேஷன் மறுபடியும் எங்க இருக்கும்னா Wல தான் இருக்கும். ஸோ இந்த டபிள்யூவை இப்படி டினோட் பண்ணியிருக்கோம். அந்த டபிள்யூ இப்போ எங்க இருக்குன்னா கேபிட்டல் டபிள்யூ. ஆனால் ஆரம்பிக்கிறச்சு எப்படி ஆரம்பிச்சோம், டபிள்யூ லெட் டபிள்யூ பிலாங் டு ஸ்பேன் ஆஃப் எஸ். அப்போ an element in span of S implies the same element in W na span of S is contained in W. So அடுத்த definition வந்து a subset S of a vector space V generates or spans V if span of S is V. இந்த span of S இது வரைக்கும் subspace of V ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த span of S equal to V ன்னு வந்ததுன்னா இந்த S என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த S V ஸ்பேன் பண்ணுது. S spans V. S V ஸ்பேன் பண்ணுது. S spans V. So in this case we also say that the vectors of S generate அப்படி சொல்லலாம், இல்லைன்னா ஜெனரேட் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 வெக்டர்ஸ் அது வந்து R3 ஜெனரேட் பண்ணுது. இது நமக்கு வெக்டர் ஸ்பேஸ்ன்னு தெரியும். இந்த 3 வெக்டர்ஸ் இதை ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா நம்ம அதனுடைய ஸ்பேன்ல if you consider any element in R3, இதனுடைய எந்த ஒரு எலிமெண்ட்டையும் நான் எடுத்துட்டேன்னா அதை A1 A2 A3ன்னு குறிச்சேன்னா இதனுடைய லீனியர் காம்பினேஷனா அதை நான் எடுத்துட்டேன்னா RST நான் கண்டுபிடிக்கணும். RST நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம சொல்லலாம் எந்த ஒரு வெக்டரும் இது இந்த வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன். இதுல எந்த கேஸ்ல இது லீனியர் காம்பினேஷன் எழுத முடியாம போகும் அப்படின்னா அந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டா இருந்ததுன்னா நம்மளால அந்த லீனியர் காம்பினேஷனா எழுத முடியாது. எந்த ஒரு வெக்டரையும் R3ல எடுத்தோம்னா மேபி 1 or 2 எழுத முடியுமா இருக்கும், எல்லாமே எழுத முடியாது. ஸோ அதுதான் ஆனால் அந்த லீனியர்லி இண்டிபெண்ட் அதெல்லாம் இன்னும் நம்ம வரல. ஸோ பேசிஸ் அதெல்லாம் வரல. அதனால இப்போ வரைக்கும் இது மாத்திரம் தெரிஞ்சா போறோம். ஸோ A1 A2 A3 அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் இன் R3. அதை இந்த வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷனால நம்மளால எழுத முடியும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ப்ராப்ளம் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணோம்னா ஆருக்கு என்ன வேல்யூ,
எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ அண்ட் டிக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் A1 A2 A3 தான். ஸோ அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த ஒரு நம்பர் 1 2 3 இருக்கு அதுல எனக்கு இது ஆர் என்ன எஸ் என்ன டி என்னன்னு தெரியணும்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் இது வந்திருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு நம்ம எப்படி எழுதுறோம்? இந்த லெஃப்ட் சைடு எப்படி எழுதுறோம்னா ஆர் பிளஸ் எஸ், செகண்ட் இது ஆர் பிளஸ் டி, தென் எஸ் பிளஸ் டி. இதுதான் வந்து நமக்கு A1 A2 A3ன்னு கிடைக்குது. அப்போ A1 அப்படிங்கிறது ஆர் பிளஸ் எஸ், A2 அப்படிங்கிறது ஆர் பிளஸ் டி, A3 அப்படிங்கிறது எஸ் பிளஸ் டி. இப்போ இதுல இருந்து நமக்கு ஆர் எஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றேன். இப்போ A1 மைனஸ் A2, அப்போ எனக்கு கிடைக்கிறது எஸ் மைனஸ் டி. A3 ஆல்ரெடி எஸ் பிளஸ் டின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது 2 டைம்ஸ் எஸ்ங்கிறது A1 மைனஸ் A2 பிளஸ் A3 பை எஸ்ங்கிறது டிவைடட் பை 2. ஸோ A1 மைனஸ் A2 பிளஸ் A3 டிவைடட் பை 2. ஸோ அந்த வேல்யூ தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஒரு எஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த எஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆர் கிடைச்சிரும். ஆரை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டோம்னா டி வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆர்எஸ்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த என்னால் எழுத முடியுது அப்படின்னா தென் ஐ சே தட் எனி எலிமெண்ட் இஸ் ரிட்டன் இன் திஸ் வே அப்படிங்கிறதுனால இது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். தென் அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த இது வந்து செக்ஷன் பில கூட கேட்கலாம். 3 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அது P2 of R ஜென்ரேட் பண்ணுது. கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than or equal to 2. ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு பாலினாமியல் ஆர்பிட்ரி எடுத்தோம்னா AX ஸ்கொயர் பிளஸ் BX பிளஸ் சின்னு தான் எழுதுவோம். ஸோ அப்போ அந்த AX ஸ்கொயர் பிளஸ் BX பிளஸ் சியை நமக்கு அந்த வேல்யூஸ் என்னன்னு தெரியாது. ஸோ போன இது மாதிரியே இந்த வந்து f of x, g of x and h of x அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா r into f of x plus g into s into g of x plus t into h of x equals the given polynomial, namely ax square plus bx plus c. இப்போ இது போன கேஸ் மாதிரி தான் f of x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு you collect the coefficient of x square, x term and constant term. ஸோ இதை பண்ணிட்டு ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ் போட்டோம்னா r வேல்யூ s வேல்யூ t வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மைனஸ் 8a பிளஸ் 5b பிளஸ் 3c திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அது நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஒரு மேட்ரிசஸ் வச்சு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ A11, A12, A21, A22 அதை இதனுடைய லீனியர் காம்பினேஷனாக எழுதணும். ஸோ ப்ரொசீஜர் இதே மாதிரியான ப்ரொசீஜர் தான். நம்ம லீனியர் காம்பினேஷனாக நம்ம இதை எடுத்துட்டு இந்த இடத்துல 4 வெக்டர்ஸ் இருக்கு. அப்போ RSTU அந்த மாதிரி எழுதிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி அப்போ இதுல 4 ஈக்குவேஷன்ஸ் இன் 4 அன்னோன்ஸ் அப்படி கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் டைப் தான். நமக்கு கோஆர்டினேட் வெக்டர்ஸ் வர்றதும் பாலினாமியல்ஸும் ஈஸி. பட் இதுக்கு 4 ஈக்குவேஷன் வருது அப்படிங்கிறதுனால இட் வில் டேக் டைம். பட் ப்ரொசீஜர் இஸ் த சேம். ஸோ இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இதை வந்து நம்ம யூஷுவல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ with this section and in fact the first unit in Friedberg under the University of Madras அது முடியுது. Thank you.